அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 122. மசாயிலுடைய பாடத்தில் பாடம் 29. உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஹுகூகுல் அர்ஹாம் அப்படிங்கிற உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஹுகூகுல் அர்ஹாம், ரஹ்முடைய பன்மை அர்ஹாம், உறவினர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக ரஹம் என்ற சொல் ரஹ்மான் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்ததாகும். ரஹம் என்பதற்கு உறவு முறை என்பது பொருளாகும். அதாவது உறவு முறை ரஹ்மானுடைய ரஹ்மத்தின் ஒரு கிளையாகும். மேலும் அது சம்பந்தமாக அல்லாஹ்வே கூறுகின்றான், எவர் உறவு முறையை சேர்வாரோ அவருடன் நான் சேர்வேன், எவர் உறவு முறையை துண்டிப்பாரோ அவரை நான் துண்டிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக நமக்கு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தனது இரணத்தில் பரக்கத்தையும் ஆயுளில் அதிகத்தையும் விரும்புவாரோ அவர் தமது உறவினர்களுடன் நன்முறையில் நடந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒன்று, உறவினருடன் நன்முறையில் நடக்க வேண்டும், அவர்கள் தம்முடன் அநியாயமாக நடந்தாலும் சரி. இரண்டாவது, உறவினர்களை சந்தித்து நலம் விசாரிக்க வேண்டும். மூன்றாவது, தமது சக்திக்கு தக்கவாறு உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். நான்காவது, உறவினர்களுக்கு தேவை ஏற்படும் போது உடலாலும் பொருளாலும் உதவி செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சுருக்கமான முறையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய பார்வையில் உறவு முறையை குறித்த கடமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீண்ட ஒரு விடயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் உறவு முறை குறித்து நிறைய நம்ம பார்க்குறோம். அதாவது நெருங்கிய உறவினர்கள், இதில் குர்பா அப்படின்ட்டு சொல்லுவாள். குர்பா அப்படின்னா மிக நெருங்கிய உறவினர்கள், கரீப் என்கின்ற வார்த்தையிலிருந்து வருவதுதான் குர்பா. இந்த உறவினர்களை பற்றி நிறைய அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வரும்போது யூசிக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். இப்போ உதாரணமாக யூசிக்கும் பி தக்குவல்லா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும் குர்ஆனில். என்னன்னா, தக்குவாவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் வரும். அதே போல தான் தக்குவாவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு தக்குவாவோடு இறையச்சத்தோடு இருங்கள் அப்படின்ட்டு வசியத் செய்கிறான் அந்த வார்த்தை வரும். இது எதுக்காக சொல்ல வரும் அப்படின்னா, இன்னல்லாஹ யூசிக்கும், அதான் நிச்சயமாக அல்லாஹ் வசியத் செய்கிறான், உறவு முறையை பேணுவதை கொண்டும் வசியத் செய்கிறான். முதல்ல இந்த வசியத் என்கின்றதுடைய தாற்பயம், அதாவது கருத்தாளம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம வசியத் அப்படிங்கிறது பொழுது வெறும் மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு மட்டும் வசியத்துன்னு சொல்கிறோம். அப்படி இல்லை. வசியத் என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ. ஏன்னா இறக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் சொன்னாங்கிறத வாழ்நாள் முழுவதும் நம்மளால் மறக்கவே முடியாது. அதே போலத்தான் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்றான், இறையச்சத்தை கொண்டு உங்களுக்கு வசியத் செய்கிறேன், உறவினர்களை பேணுங்கள் என்று உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேங்கிறத சொல்றான். பேணுங்கள் மட்டும் முடிக்கல, வசியத்தாக உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதன் அடிப்படையில் உறவு என்பது வசியத் என்கின்ற இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. இப்போ நம்ம மனப்பாடம் பண்ண ஒரு வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவு முறைகளுடைய அந்த இதையும் வரும். அதாவது யாருக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற பட்டியலில் அல்லாஹு தஆலா ஹஷர்ல இருக்கு, நிறைய வருது. வல்யத்தாம வல் மசாகினி வபின சபீல் அப்படின்ட்டு ஒன்று போல வரும் பார்த்தீங்களா. அதில் அந்த குர்பாவை மட்டும் விடவே மாட்டான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். பெற்றோர்களுக்கு, அதுக்கப்புறம் உறவினர்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாதைகளுக்கு, அல்லாஹுடைய வழிபோக்கர்களுக்குன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு லிஸ்ட்டை கொண்டு வர்றான் பார்த்தீங்களா. அதில் கண்டிப்பாக நெருங்கிய உறவினர்கள் இருந்தே ஆவார்கள். அது ஜக்காத் எடுத்துக்கொள்ள, அதாவது ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதி பெற்றவர்கள், வாங்குவதற்கு தகுதி பெற்றவர்கள், உதவி செய்யறதுக்கு மிக முன்னுரிமை படுத்தவர்கள் யார் அப்படின்னா உறவுகள். அதுலேயும் நெருங்கிய இரத்த பந்த சொந்தம். ஏன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம், உறவுகள்னு சொல்லும்போது யார் அந்த வட்டத்துக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரியணும் இல்லையா. ஃபஸ்ட்டு தாய் வழி சொந்தம், அடுத்து தந்தை வழி சொந்தம், அதற்கு பின்னால் கணவன்மார்களுடைய வழி சொந்தம். நம்ம புதுவாக இருக்கக்கூடிய மாமனார், மாமியார், மைத்துனர், நாத்தனார் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அந்த சொந்தம். இவர்கள் தான் இரத்த வழி சொந்தம். அப்படிங்கிற உறவு முறை பேணுவதில் இது ரொம்ப முக்கியமானவங்க. இந்த முக்கியமான உறவுகள் ஓகே, அது புதுவழி சொந்தம் இல்லையா, எல்லாருமே தான் அந்த ரவில் குர்பாவில் இது எல்லாமே வந்துடும். அதற்கு பின்னால் தான் நம்ம ஒன்று விட்ட அந்த சொந்தம், 2 விட்ட சொந்தம், 3 விட்ட சொந்தம் சொல்லுவோம் இல்லையா. அந்த தூரத்து சொந்தம்னு சொல்லுவோம் அவங்களையெல்லாம் பார்த்தா.
தூரத்து சொந்தம்மா அப்படின்ட்டு நம்ம அறிமுகப்படுத்துவோம். அதுதான் சொல்கிறேன். அப்போ இப்படி இருக்கும்போது அல்லாஹு தாலா உறவுகள்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இதைத்தான் ரத்த பந்த சொந்தத்தை தான் உள்ள நம்ம இது பண்ணுறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த உறவு வழி ரத்த பந்த சொந்தங்களைத்தான் கண்டுக்கிறதே கிடையாது. ஒருத்தட்ட இப்படி விசாரிச்சாங்களாம், இப்போ உனக்கு அந்த உறவு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, பணக்காரராக இருந்தாரு, அவர் கூட நீ பேசுவியா அப்படின்னு சொல்லும்போது என்ன கண்டுக்கவே மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறம் இன்னொரு உறவு முறையை சொல்லி அவர் ஒரு ரொம்ப பரம ஏழையாக இருந்தார், அவரை என்ன செய்ய நாங்கள் அவங்கள கண்டுக்க மாட்டோம். புரியுதுங்களா? என்னன்னா உறவு முறை பேணுதலுடைய அடிப்படையை பொருளாதாரத்தை வச்சுட்டோம். நம்ம மகாதல்லா எல்லாம் பாதுகாக்கணும். பொருளாதாரத்தை காசு நிர்ணயிக்கிறது. ஆனால் அதை போல மிகப்பெரிய ஒரு நஷ்டம் எதுவுமே கிடையாது. காசு இன்னைக்கு எல்லாம் நமக்கு கொடுப்பா, நாளைக்கு அவங்களுக்கு கொடுப்பா. இன்னைக்கு நம்மளிடத்துல இருந்து எடுத்துட்டா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? அப்போ உறவு முறை என்பது ரத்த பந்த வழி சொந்தம், அதாவது தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுமை வரைக்கும் நம்மளோடு தொடரும். சுபஹானல்லாஹ், மறுமை வரைக்கும் சிராத் பாலத்தை கடக்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த உறவை பேணுவதை அல்லாஹ் வசியத் என்று சொல்கிறான். அதே போலத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான் சொல்றாங்க, தோழர்களே உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். என்ன வசியத்? எகிப்து நாடு, எனக்கு பின்னால் எகிப்து நாடு கைப்பற்றப்படும், அந்த எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்கள் எல்லோரும் நமக்கு உறவுகள்னு சொன்னாங்க. ஏன் உறவுகள்? எகிப்து நாட்டு மக்கள் என்ன உறவு ரசூலுல்லாவுக்கு, நமக்கு என்ன உறவு அப்படிங்கிறத பட்சத்தில் 2 காரணம் சொல்றாங்க. ஒரு காரணம் என்னன்னா, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியார் ஹாஜர் அம்மையார், இப்ராஹிம் நபி நம்ம மார்க்க தந்தை. இப்போ ஹாஜர் அம்மையார் மார்க்கத்தின் தாயாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பிறப்பிடமே எகிப்து நாடு தான். அதனால அந்த வழி சொந்தத்தில் நமக்கு தாய் வழி சொந்தத்தில் நமக்கு வருது, உறவு குர்பாவா வருது. இது ஒன்று. 2வது உறவு முறை சொன்னாங்க மனைவி வழி சொந்தம். என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமை பெண் மாரியத்துல் கிப்தியா என்கின்ற ஒரு அடிமை பெண்ணை மணமுடிச்சாங்க. அவங்களுக்கு மூலமாக தான் இப்ராஹிம் என்கின்ற ஒரு மகன் பிறந்தா நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாரியத்துல் கிப்தியாவும் எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை பெண். அதனால என்ன செய்யுங்க, இனி வரக்கூடிய காலத்தில் எகிப்து நாடு வெற்றி கொள்ளப்பட்டால் அவர்களோடு நீங்க என்ன செய்யுங்க, நெருங்கிய உறவு முறையை பேணக்கூடியவர்களாக இருங்கள் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாக சொல்லிக் கொடுக்கிறாங்களாம். இப்படி உறவுகள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய பார்வையிலும் அல்லாஹுடைய தூதருடைய பார்வையிலும் மிக முக்கியமானதாக கருதப்படுது. சரி, இப்படி ஒரு கோணம் பார்ப்போமே. அது என்ன உறவு முறை பேணுதல்? ரசூலுல்லாவுடைய மிகப்பெரிய அற்புதமான வார்த்தை. அதாவது நீங்கள் உறவு முறை பேணுவது என்ற ஒட்டி வாழ்பவர்களோடு அண்டி வாழ்வது அல்ல உறவு முறை பேணுவது. சில்மன் கத்தாத்னா துண்டிக்கப்பட்ட உறவுகளோடு அர்ஹாம் சேர்ந்து வாழுங்க. இது பேச்சுக்கும் கேட்கறதுக்கு வேணா இலகுவா இருக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்த நமக்கு வசியத்தாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க இல்லையா, உறவை பேணியவர்கள், உறவை யாரு துண்டிச்சவங்களோ இந்த கூட்டத்தில் உட்காராதீங்கன்னு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துருந்தாங்க ஒருத்தரை தவிர. அதே வார்த்தை இப்ப நம்ம மஜ்லிஸ்ல ஒரு பெரும் கூட்டத்தில் உட்கார்ந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை உறவுகள் என்னை கண்ணியப்படுத்தாங்கன்னா என்ன ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க, அவங்களோட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அவங்க என்னை பார்த்தாலே ஒரு துஷ்டனை கண்டது போல என்ன செய்யறாங்க, விலகி போறாங்க, என்ன நான் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்க என்னை மதிக்கிறதே கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இப்படி போக போக இறைவனுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள், அது மலக்குமார்களாக. அந்த உதவியாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க எங்கெல்லாம் கண்ணிய குறைவாக உங்களை மட்டம் தட்டினார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் உங்களை அந்த உதவியாளர்களை கொண்டு உயர்த்துவான். சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல அப்படி நீங்கள் வலிய போய் துண்டிக்கக்கூடிய உறவுகளிடத்துல நம்ம பேசும் பொழுது சுப்ஹானல்லாஹ், மறுமையில் அல்லாஹு தஆலா இறக்கை கொண்ட அந்த மலக்குமார்களை கொண்டு தூக்கி கொண்டாட செய்வானா, நம்மளை கண்ணியப்படுத்துகிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த உறவு முறையோடு நீங்க அடிக்கடி நீங்க போய் பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றாங்க, அதாவது அதிகமான ஆயுள் காலங்கள் உங்களுக்கு நீடிக்கும், பரக்கத்து வரும், பொருளாதார பரக்கத்து வரும். இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது இருக்கு, நமக்கு அல்லாஹ்விடத்துல ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா
பெரியார்கள்லாம், அதாவது அந்த இறைநேசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு துஆ, ஏதாவது ஒரு காரியம் அதை அல்லாஹ் சீக்கிரம் கபுலாகன்னா உறவு முறைக்கு போய் வாண்டடாக போய் அவங்க உதவி செஞ்சு அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு அவங்களிடத்துல கொஞ்சம் பாச நேசத்தோடு பேசிட்டு வந்து அல்லாஹ்விடத்துல கையேந்துவாங்களாம். அல்லாஹ்விடத்துல கையேந்தும் பொழுது அல்லாஹு தஆலா உடனே கபுலாகக்கூடிய சில நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கும் நம்மளுடைய இறைவனிடத்துல. அந்த ஏன்னா ரஹ்மான் அவன் என்னது, அவன் ஒரு உறவு, நமக்கு மிகப்பெரிய உறவு. அவன் இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லை, எந்த ரஹமும் கிடையாது, நமக்கு எந்த இரக்கமும் எந்த கிருபையும் இல்லை. அப்போ அந்த ரஹ்மானுடைய அந்த நெருக்கம், அந்த நம்மளுடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய விடயம் வேணும் அப்படின்னு சொன்னால் உறவு முறையை பேணி அவர்களிடத்துல அண்டி வாழ்ந்து நம்ம இறைவனிடத்தில் கையெழுந்தும் பொழுது நமக்கு என்ன செய்யும், நம்மளுடைய துஆ கபுலாகும், நம்முடைய காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் இறைவனுக்கு பிடித்த காரியம் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, இறைவனுக்கு அதாவது ஈமானோடு கடைசி வரைக்கும் நம்மளுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஈமானோடு இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்வது மிக பிடிக்கும் இறைவனுக்கு. 2வது விஷயம் சுப்ஹானல்லாஹ், தாய் பெற்றோர்களை பேணி வாழ்வது. 3வது உறவினர்களை பேணி வாழ்வது. இந்த 3மே இறைவனுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல இறைவனுக்கு மிக வெறுப்பான விஷயம் இது அப்படியே ஆப்போசிட். இறைவனுக்கு இணை வைப்பது, பெற்றோர்களை நோவினை செய்வது, உறவு முறைகளை துண்டித்து வாழ்வது. அப்ப இறைவன் அதுலேயும் சில மார்க்க அறிஞர்கள் உறவுகளை துண்டித்து வாழ்வதை கொலை செய்வதற்கும் ஷிர்க் செய்வதற்கும், அதே போல பெரு பெரும் பாவங்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 7 பெரும் பாவங்களுடைய பட்டியல்கள்ல இதையும் சேர்க்கிறாங்க. சொர்க்கம் நுழைய மாட்டா நம்ம படிக்கல, இதுக்குள் ஜன்னத்தை காத்தியோடு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ இப்படியெல்லாம் நமக்கு என்ன செய்யறோம், அல்லாஹு தஆலா உறவை குறித்து பேணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த உறவு என்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதில் முக்கியமாக அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் உறவே துண்டிக்கப்படுது. அது ரொம்ப இல்லாமல் போகிறது. அது நெருங்கிய உறவு. சுப்ஹானல்லாஹ், கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த தம்பி, இல்லை நம்மளுடைய கூட பிறந்த தம்பியோட பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க இப்படின்னு சொல்லிட்டு எதனால பிரிவு ஏற்படுது அப்படின்னா சண்டை சச்சரவு. எதனால? முதல் அடிப்படை காரணமே பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்தை, சொத்து பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, உதவி செய்யலைங்கிற ஒரு பிரச்சனை. என்ன செய்வாங்க, உறவுகளுக்கு மட்டும் 5000 ரூபா கொடுத்துட்டு ஏதோ ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு 50000 ரூபா அனுப்பி விடுவாங்க. இது கிடையாது, சாப்பாடு பொங்கி கொடுப்பாங்க. அப்போ உறவை பேணும் பொழுது அல்லாஹ் தஆலா சதகாவுடைய நன்மையை இரட்டிப்பாக்கி கொடுக்குறான். ஒன்று, உறவை பேணிய நன்மையும் நமக்கு கிடைக்குது, சதகாவுடைய நன்மையும் நமக்கு கிடைக்குது. அப்போ உறவுகளுக்கு இடையில அனாதையாக இருக்கிறவங்க, தாய் தந்தை இழந்திருக்கிறவங்க, நிற்கதியாக நிற்கிறவங்க, சரியான முறையில் அந்த பொருளாதாரத்தை இல்லாதவங்களுக்கு முடிந்த அளவு இல்லை, அவங்க எவ்வளவு மீடேறி வர முடியுமோ இதில் ஒன்று சக்திக்கு உட்பட்டது போல் நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். நமக்கு சக்திக்கு உட்பட்டது இல்லைங்கிறது பட்சத்தில் வேற, நம்மகிட்ட இருக்குது, கொடுக்குற அளவுக்கு எல்லாம் நமக்கு ரிஸ்க்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யார் முன்னுரிமை பெற்றவர்கள் என்றால் உறவுகள் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த உறவு முறைகளில் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இந்த 4 விஷயம் உறவை பேணுவதற்கான ஒரு ஸ்டெப். இந்த 4மே ஒன்று என்ன செய்யணும், நல்ல முறையில் நடக்கணும், அவங்களுக்கு அநியாயமாக நடந்துக்கக்கூடாது, உறவினர்களை சந்தித்தால் நலம் விசாரிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, யாரை சந்தித்தாலும் சலாம் சொல்லணும். அந்த சலாம் தான் எல்லா சண்டை சச்சரவுகளுக்குமான சமாதான ஒரு புறாவே அந்த சலாம் மட்டும்தான். 3வது, தமது சக்திக்கு தக்கவாறு உறவினர்களுக்கு செலவு செய்யணும். 4வது, உறவினர்களை தேவைப்படும் போது உடலாலும் பொருளாலும் உதவி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த விஷயத்தை நல்லா கவனமாக எடுத்துக்கோங்க. அடுத்து கேள்விகள் பாருங்க. 1, உறவினர் கடமைகள் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் கூறுக. 2மே படிச்சுக்கோங்க. ஆமாம், முதல் 2 பேரா, அடுத்து 2 உறவினர்களின் கடமைகள் என்ன, அது அப்படியே கீழே முடிஞ்சிருச்சு.